ரோட்டை கடந்து போகிற கிடையிலே நம்மளை இடித்து போட்டு தாக்கிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் வந்த பாதையால் நாங்கள் போப்புறோம். நம்ம வந்த பாதைக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, அலெக்சாந்திரா பாதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அலெக்சாந்திரா பாதையால் தான் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். அப்படியே நேராக போனால் அங்கால கொஞ்சம் டவுன் ஏரியா வருது, அங்கே தான் போயிட்டு சாப்பிடணும். பசி வந்து பாட்டி வதைக்குது எங்களை. அதால் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் அடுத்த வேலையில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வசதியானவங்கள்லாம் விளையாடுற ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த உருண்டையை உருட்டி விளையாடுறது. அது வந்து இங்கே இருக்குது. நான் எங்களுடைய பில்டிங்ஸ்லேருந்து ஒரு கீழே இறங்கி வந்தால் இருக்கு, அதுதான் இது. ஸோ அந்த விளையாட்டு மட்டும் இல்லை, சிக்கன் ரைஸுகள் மற்றது எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில். வந்து இது பூட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓப்பனில் இல்லை போல். ஏதோ எழுதி போட்டிருக்கானு, இடம் மாற்றிட்டானுங்களோ தெரியல. எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான வீடுகள், வித்தியாசமான பில்டிங்ஸாக தான் இருக்குது. நம்ம ஏரியா பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பில்டிங்காகவே இருக்காது, வெறும் காடுகள் மலைகளாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தா சுற்றி வளைச்சி பில்டிங்குள்ளே நடந்து போக வெக்கையாக இருக்குது. எங்களுக்கு ஒரு காத்தோட்டமான இடம் இல்லையடாப்பா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம். அதால எங்களோட ப்ரோவுக்கு வந்து களைச்சி வேர்த்து விறுவிறுத்து என்ன செய்யறேன்னு தெரியாம தலைகால் புரியாம போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, சரி கை வேற உலைதான், கையையும் ஆட்டி ஆட்டி பார்க்குறாரு. கைஸ், அலெக்சாந்திரா ரோட்டை தாண்டி இப்போ நாங்கள் டவுன் ஏரியா பக்கம் வந்துட்டோம். நைட்டில் வந்து இங்கால வந்தால் சாப்பாடு எடுக்கிற ஏரியா வந்து இப்படியே போயிட்டு ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது. ஏன்னா இங்கே இந்த ஏரியாவை பொறுத்த அளவில் வந்து சாப்பாடுகள் வந்து சரியான விலை. இந்த 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 துண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஹை லெவலான சாப்பாடு, அதாவது ரேட் வந்து ஹை லெவலான. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபுல் ரைஸ் எடுக்கணும்னு வைங்களேன், 1300 ரூபாயிலேருந்து 1200 ரூபா. இந்த ரேட்டை தாண்டி தான் நம்ம ரைஸ் எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இந்த ரேட். மற்ற நார்மலாக சாப்பாடு பார்சல் எடுக்கிறதா இருந்தால் சிக்கன் கோழி இறைச்சி சாப்பாடு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து அதை விட விலை போடுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் வந்து இந்த பாயிண்டில் தான் இறங்கினோம். இதில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது. இந்த பேங்க்கு பக்கத்தில் நம்ம தமிழ் கடை ஒன்று இருக்குது, சாப்பாட்டு கடை. இதில் இந்த கடையில் தான் நம்ம சொன்ன தமிழ் கடை வந்து பூட்டிட்டாங்க. இந்த கடையெல்லாம் நாங்கள் சாப்பாடு எடுத்தோம், அவ்வளோக்கு நல்லா எழுதுவோம் சாப்பாடு. இதில் ஏறி இந்த ரோட்டால் போகணுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி போட்டு தான் போகணும், போகலாம். இல்லாட்டி நம்மளை வந்து வார வாகனம் தூக்கிட்டு போனாலும் போயிடும். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. உற்று கவனித்தீரா, இந்த அட்டையினை உற்று கவனித்தீரா, அங்கே வாசிங்க. இப்போ விலைகளை பாருங்கள், நமக்கேற்ற மாதிரி விலைகளை. வெஜிடபிள்ஸ் 280, 400, சிக்கன் 380, ஃபிஷ் 420, பீஃப் 450. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ 5 செகண்டில் வேணும். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? அப்போ கோ டு ஹோட்டல். இதான் அந்த ஹோட்டல். நைட்டில் வந்து பார்த்தோமே, இந்த கடையில் ஒன்றுமே இல்லை. கொழும்புல இந்த பொட்டி கடையில் தான் எல்லாம் இருக்கும். தான் பாருங்க, இப்படியான கடைகளில் தான் சகல விதமான இதாக இருக்கும். ஹோட்டலை பூட்டிட்டாங்கடாப்பா. இதுதான் அந்த ஹோட்டல் காய்ச்சி வந்தோம், அந்த ஹோட்டல் பூட்டிட்டாங்க. எப்போ திறப்பாங்க எப்படி திறப்பாங்கன்னு தெரியாது. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நம்ம கரெக்டாக பாமன் கடை தெஹிவலை போகிற ரோட்டால் தான் போய்கொண்டிருக்கோம். இங்கே வந்து கூடுதலாகவே இங்கே சாப்பாட்டு கடையில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த டைமில் வந்து முக்கால்வாசி சாப்பாடு கடை பூட்டி கிடக்கு. இன்றைக்கி வந்து சண்டே, அதால் 2வது சப்பல் ஒழுங்கை. என்னடா பாய் 2வது சப்பல் ஒழுங்கை, சப்பி தான் இந்த ஒழுங்கையால் போகணுமா? பேருகளை பாரு,
சப்பல் ஒழுங்கை சம்பல் ஒழுங்கை அப்படின்னு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பேர்களை பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, அந்த லெவலில் தான் பேர்கள் இருக்குது. ஊரும் அப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சப்பல் ஒழுங்கை அப்படின்னு போர்டு ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இந்த முதலாவது சப்பல் ஒழுங்கை. இந்த ஒழுங்கையை வந்து நம்ம போகும்போது சப்பி தான் போகணும். பாமன் கடை தெஹிவலை. ஸோ நாம் இப்போ தெஹிவலை பார்டரை தான் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் எதுவும் திறந்து வச்சுருக்க சாக்கடை இருக்கணும், உள்ளே போயிடணும் போனோட. சிக்னல் போட்டாங்க போல், எல்லா வண்டியும் ஸ்டொப்பாகி நிற்கிது, எல்லோரும் நின்ட்டாங்க. இவன் வந்து இந்த கீழே இருக்கிற சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த சிக்னல் வந்து போட்டாங்களா இருந்தால் நம்ம சிக்னலை மீறி இடையால் மக்கள் போனதுக்கப்புறம் தான் வாகனம் போகும். ஸோ அதால் வாகனங்களை நிப்பாட்டியே தீரணும். அதை விட்டுட்டு மீறி சிக்னலை தாண்டி நீங்கள் போனீங்களா இருந்தால் உங்களை பொறுத்தாரங்க வந்து தாண்டிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம்லாம் அதான் உண்மை. போகிற போக்க பாருங்களேன், வாகனத்தில் சட மாதிரியா போய்கிட்டு இருக்கு. உண்மையாக காய்ச்சி இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்குது, பிரேக். எந்த வண்டியை எடுத்தாலும் சைக்கிளாக இருந்தாலும் பிரேக் இல்லாட்டி சரியாது. இது வந்து WA சிலவா வீதி. ஸோ இப்போ WA சிலவா வீதியால் தான் நாங்கள் போகிறோம். W சிலவா வீதியில் சிலவா போனால் அடிச்சிருவாங்க. குறுக்கால வந்து நிற்கிறோம், அதை தாண்டி தான் போகணும் பாருங்கள். W சிலவா வீதியை தாண்டி போயின்னு இருக்கோம். இதில் வந்து நிறைய கடைகள், பொட்டாக்ஸ், அட்டாக்ஸ், பட்டாக்ஸ் எல்லாம் கிடக்கு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. தேங்க்ஸ் சார். இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இங்கே அப்படி என்ன தான் இருக்கு? தலை என்ன போட்டிருக்கு? எப்போ வரட்டான்? அவகோடா பழம். இது வந்து சிங்கிள் ஏரியாவில் ஃபேமஸ் அவகோடா. என்னவா இது? அட கண் தெரியாதவங்களுக்கு கண், அனைத்து மூக்கு கண்ணாடியிலும் தேவைகளுக்கு. மூக்கு கண்ணாடி கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு நோட்டீஸ். எங்களுக்கு தேவையானது மூக்கு கண்ணாடி தான். இங்கே அளப்பக்கம் ஏன்டா சும்மா பார்த்தாலே கண் ஒன்றும் தெரியுது இல்லை, கண்ணாடியை போட்டு தான் பார்க்கணும் போல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. கண்ணாடி காசை கொடுத்தா ஒரு வருஷம் இங்கே இருந்துட்டு போயிடலாம். மன்னாரில் வந்து ரம்பூட்டான் சீசன் இன்னும் வரையில, ஆனால் இங்கே வந்து ரம்பூட்டான் சீசன் வந்துட்டு அதில் போட்டு விற்கிறாங்க. இதில் மரக்கறி கடைகள் மற்றது. இப்போ தான் நாங்கள் முக்கியமான ஏரியாவுக்குள்ளே வாரோம். இந்த ஏரியாவுக்குள்ள வந்து மரக்கறி கடை, மற்றது பழங்கள் கடைகள், மற்றது மாலைகள், உடுப்புகள் எல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து மாலைகள் வச்சு விற்கிறாங்க. இதில் மாங்காய், தேசிக்காய், ஈரப்பிளாக்காய், கருவேப்பிள்ளை, அப்படி மார்க்கெட் திங்ஸான பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. திஸ் இஸ் பசல்ஸ் ஒழுங்கை. நேராக போனால் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ பசல்ஸ் ஒழுங்கைன்னு போட்டு கிடந்தது. ஒற்று மாதிரியா ஒரு கடை ஒன்றை சிக்கிட்டு சோட்டீஸ் ஐட்டங்கள் போட்டு விற்கிறாங்க. சம்சா, வடை, மோதகம், ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்கோ தெரியல, என்னென்ன விலையெல்லாம் எல்லாம். இந்த ஏரியா பொறுத்தளவில் காய்ஸ் ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான். ஏன்னா சிங்கள மக்களை விட தமிழ் மக்கள் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக கூட இருக்காங்க. சாப்பாடு கடைக்கு எவ்வளோ தூரம் வந்திருப்போன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோவை பார்க்கும்போது. என்ன பண்ணுறது, சாப்பாடு கடை வந்து இங்கே அவ்வளோக்கு நம்ம சாப்பிட்ற ரேட்டுக்கு கிடைக்கிறது கஷ்டம். சொல்கிற மாதிரியே ஒரு கடைக்கு வந்து இந்த கடையில் வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோம். இடியாப்பம் 150 ரூபாயாம். என்னடாப்பா சொல்கிறது? என்ன சொல்லுது நெஸ்கோபி? நல்லா இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? காலையில் சூடான நெஸ்கோபி. ஸோ இதை குடிச்சிட்டு ரூமுக்கு போய் சாப்பிடுவோம்.
ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. என்னப்பா அவ்வளவு சூடா போட்டிருக்க? முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்கா? ஆமா கோவிந்தா. கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டான். காலையில வாங்கிட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? எவ்வளவு தூரம் வந்து இந்த நெக்ஸ்ட் கோப்பியை குடிக்க வேண்டிய எல்லாம் விதி, கடவுள் செய்யற விதி. இதே லெவலில் பேப்பர் ஊர்ல குடிக்கணும். காலமாக சாப்பாடு வாங்கிட்டோம். ஸோ அதில் வாங்கிட்டு ரூமுக்கு போகணும். இனி ரூமுக்கு போய் சாப்பிடணும். பசிண்டா வேறு லெவலான பசியாக இருக்குது. பசிண்டா நெருப்பு பசியாக இருக்குது. ஒரு டீ ஒன்று குடிச்சு போட்டு போய்கொண்டிருக்கோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கு வேலை பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்குது, அலுப்பாக இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அதில் ரூமுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலை செஞ்சா தூக்கி மருமகன் முகட்டு ஹோட்டலில் வைக்கும் மருமகன். நோ லிமிட் இமேஜ். ஸோ இங்கே வந்து அனைத்து விதமான ஆடைகள், மற்றது ஹை லெவலான ஆடைகள் எல்லாமே கிடக்கு. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த நேமை வந்து வச்சுருக்காங்க. இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான டிஸ்கவுண்ட் இருக்குது உடுப்புகள். நேற்று கூட எங்களோட பஸ் வந்து இங்கே உடுப்படுத்திட்டு வந்தார். 3250 ரூபா ஒரு டிஷர்ட் போட்டு இருக்குது ப்ரைஸு. இவங்களோட ப்ரைஸ் வந்து 945 ரூபா என்னமோ அப்படின்ற மாதிரி ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து வெள்ளவத்த பகுதிக்கு வந்தீங்களா இருந்தால் ஸோ இந்த நோ லிமிட் இந்த கடையில் வந்து உடுப்பு எடுக்கலாம். அதே மாதிரி அவங்க தார ப்ரைஸுக்கும் அந்த உடுப்போட பாவனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த உடுப்பு இருக்குது, அதிகமாக இருக்கும். ஸோ வந்தீங்களா இருந்தால் இந்த கடையை பார்த்துக்கோங்க, பார்த்து எடுங்க. என்னை விட்டுட்டு ஓடி போகிறாரு பார்த்தீங்களா? என்னடா வேறு கூட கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுட்டு போகிற மாதிரி கிடக்கு. நம்மளோட மும்தாஜ் ஹோட்டல் பூட்டி கிடக்கு, பேங்கும் பூட்டு. இன்றைக்கு சண்டே தானே, அதால் பெருசாண்டு பேங்க் மும்தாஜ் ஹோட்டல் எல்லாமே பூட்டி கிடக்கு. யார் இப்படி முடிஞ்சு பார்த்து நிற்கிறான்? ஒருவேளை நம்மளை கண்டு பயந்துட்டாவோ? யார்கிட்ட இவனுங்க சோட்ஸும் ஆக்களையும் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஆக்களாக இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு வியந்து போய் பார்த்து நிற்கிறான் அந்த உள்ள. அவக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும். அலெக்சாந்திரா பாதை எங்கள் ஏரியா. இண்டையிலேருந்து ஒரு 6 நாளைக்கு இந்த அலெக்சாந்திரா பாதை தான் ரோட் தான் எங்களோட ஏரியா. ஸோ எங்களோட ஏரியாவுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். சாப்பாடையும் கட்டிட்டு தான் போகிறோம். போயிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு மிச்சத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகிறோம், பலூடா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகிறோம். ஸோ இதை வந்து நான் பிரித்து ரிவ்யூ வீடியோ போடலான்னு தான் தோணுது. போட்டால் காதை பற்றி அடிப்பாங்கன்ட்டு பின்னால் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, அதில் போட மாட்டேன். நம்மட யாழ்ப்பாணத்து பையன்ட கடை தான் அது. அந்த கடையில் தான் இதை வாங்கிட்டு போகிறோம். நான் பார்த்தேன் இதையும் ஒரு ஹை லெவலான விலைக்கு விற்பாங்களோ அப்படின்னு ஒரு உள்மனசுக்கு தான் அடிச்சு தான். இல்லை, அதே விலையிலேயே தந்துட்டாங்க. பாத்தில் தந்துடுவார் என்னட்டு. அது பிஞ்சு இப்போ தான் சூடாக குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கிடையில் வந்து திரும்ப கூடா மறந்து போய் வாங்கிட்டேங்க. பழம் உனக்கு குச்சி எனக்கு, ஐஸ் பழம் உனக்கு குச்சி எனக்கு. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. பழம் உனக்கு குச்சி எனக்கு, ஐஸ் பழம் உனக்கு குச்சி எனக்கு. ஒரு அமைச்சர் ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன்.
நம்ம வரும்போது பார்த்த வண்டியை காணல, கொண்டு போயிட்டாங்க. ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் ஒர்க் பார்க்குற ஏரியா. இந்த படியில் ஏறி இறங்கையே வேணாண்டு போகுது காய்ஸ். பாருங்களேன், இந்த படி சைடில் எந்த கம்பியலுமே இல்லை. குடித்த ஐஸ்கிரீம் வாயால் வந்து மூக்கோட்டையால் வெளியே வரப்போ வெள்ளவத்தை இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தா அந்த கடல் தெரியுது பார்த்தீங்களா. நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே சுற்றி அடித்து அப்படியே இந்த ரோட்டால் வந்து அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வந்தோம் இந்த ஏரியாவுக்குள்ளே. செம வியூவா. இந்த பில்டிங்கில் இருக்க போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்ச ஆக்களாக இருப்பாங்க. அப்படியே லவரோடு நின்றதுலேருந்து காற்று வாங்கலாம் தான். என்ன மருமகன் சாப்பிடுவோமா? பசியும் வந்துட்டடாப்பா, சுற்றி சுற்றி காலெல்லாம் நோவுதடா. காய்ஸ், ஒரு மாதிரியா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கன தூரமாக நடந்து போய் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பாட்டு சாமான், பருப்பு கறி, தோசை, சம்பல். ஒரு ஆள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம், என்ன மாதிரி ரேட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வியூ. என்னடா 2 கிலோ பார்சலாக இருக்குது. இடியப்பம் வந்து 150 ரூபாய்க்கு இல்லையே, கல்லுகளை வச்சு கட்டுன மாதிரி இருக்குது. பார்சல் 1 பார்த்தீங்கன்னா தோசையும் சம்பலும் பருப்பு கறியும். இவ்வளோ என்ன ரேட் சொல்லுங்கயா? சொல்கிறேக்கு தெரியாது. தோசை பஞ்சு மாதிரி இருக்கு. இதுதான் வெள்ளவத்த இடியப்பம். பூ போல, தேன் போல, மான் போல, மலை போல போட்டான். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த சாப்பாடு. சொதி, பருப்பு கறி, மற்றது சம்பல். நல்ல கலராக இருக்குது சம்பல். நல்லா செஞ்சுருக்காங்க சாப்பாடு. சட்டப்படி இருக்குது. ஸோ காய்ஸ் ஒரு மாதிரியா சாப்பிட்டாச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போகிறோம். கீழே போயிட்டு நாங்கள் இங்கே வேலைக்கு வந்திருக்கோம்ல, என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. ஸோ அதான் காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே என்ன வேலைக்காண்டி வந்திருக்கோம், நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் இருக்கிற லொக்கேட் இதுதான். இந்த லொக்கேட்டில் தான் இருக்கிறோம். இந்த பெரிய ஒரு 3 மாடி பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து மேலே பார்த்துருப்பீங்க மோல்டிங். ஸோ மோல்டிங் இது அந்த போட்டில் அடிக்கிற ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து சேனல் அது இதெல்லாம் பயன்படுத்தி அடிப்பாங்க. ஒரு டீம் வந்து எங்களோட டீம், ஒரு டீம் வந்து இந்த டிசைனை அடிச்சுட்டு போகும். அடுத்த டீம் வந்து என்ன செய்யணும்னா, அடுத்த டீம் தான் நாங்கள். ஸோ எங்கள் டீம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீம் வந்து இந்த இருக்குது பார்த்துக்கோங்க, எப்படி டிசைன் அடிப்பாங்க. டிசைன் அடித்து உள்ளுக்குள்ளே லைட்ஸு அது இதுகள் எல்லாம் அப்படியே சப்போர்ட் பண்ணி போடுவாங்க. கம் வச்சு டேப் வச்சு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கோம். அந்த ஸ்க்ரூவில் மறைச்சி போட்டு அதுக்கப்புறமா 2 கோடு பேஸ்ட் ஏற்றி அந்த பேஸ்ட்டை வெட்டி அதுக்கு பில்லர் அடித்து கொடுக்குறது தான் எங்கள் வேலை. ஸோ இந்த வேலைக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது மட்டும் இல்லை, இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நிறைய டிசைன் அடிச்சிருக்காங்க. அந்த டிசைன் ஃபுல்லாகவே நாங்கள் செய்கிறோம். இந்த இதில் ஒன்று இருக்கலாம், இது இந்த ஹோலில் அடித்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூம்குள்ளே கூட அடிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பாத்ரூம்குள்ளே அடிச்சிருக்காங்களா. இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரூ, இந்த வெடிப்பு, இந்த ஓட்டை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரியாத மாதிரி அடித்து ஃபினிஷ் பண்ணுறது தான் எங்களோட ஒர்க். இந்த ரூம்லாம் முடிச்சிட்டோம். ஜிப்சன் பேஸ்ட்டு வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா என்ன செய்வோம்னா மற்ற பேஸ்ட்டு ஏற்றுவோம். இந்த வேலை தான் பார்க்குறேன் நான். பேசிக்காகவே எங்களுக்கு வந்து இந்த வேலையில் வந்து கொஞ்சம் நல்லா செய்வோம். ஏன்னா அதுக்காக தான் எங்களுக்கு பஸ் வந்து இந்த வேலையை தந்திருக்காரு. இது வந்து அடுத்த ஃப்ளோர். இந்த ஃப்ளோர்லேயும் டிசைன் அடிச்சிருக்காங்க.
இந்த இதில் இப்படி ஒரு டிசைன். மற்றது இந்த இதில் ஒரு டிசைன் எடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேலையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ எம்டியாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்க்ரூ அது இதுகள் எல்லாம் தெரியும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணி ஜிப்சன் பேஸ்ட்டு வச்சு அந்த லெவலுக்கு எடுத்து ஃபுல் வேலையும் இதுக்கு செய்ய போகிறோம். ஸோ எவ்வளோ பெரிய வீடுக்கும் பாருங்கள். இந்த பெரிய வீடு ஃபுல்லாகவே இப்படி தான் ஃபுல் மோல்டிங் வேலையாக தான் செஞ்சுருக்காங்க. பாத்ரூமுக்குள்ளே கூட இதுக்குள்ளே சீட் அடிக்கலை. சேனல் வந்து இப்போ இதுக்குள்ளே அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பட்டி மாதிரி, அது வந்து கையை வெட்டுற அளவுக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் சேனல்னு சொல்லுவாங்க. அந்த சேனலை வந்து சேனலும் ஸ்க்ரூவையும் செட் பண்ணி இந்த போர்டையும் வச்சு தான் இது ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபிட் பண்ணுற கூடுதலாக வீடியோ யாரும் எடுத்து போட மாட்டாங்கன்றா இந்தியாவை பொறுத்தளவில் போடுவாங்க. இங்கே இலங்கையில் பெருசாக நான் பார்த்ததில்லை. ஸோ நான் செய்கிற வேலையால் உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே இந்த லொக்கேட்டில் இருக்கிறதால இந்த வேலைக்கு வந்ததால் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி அடித்து இதுக்கு மேலே போர்ட்லேயே அப்படி டிசைன் பண்ணி செய்வாங்க. அதுக்கு பேஸ்ட்டு வச்சு வெட்டுறதான் எங்கள் வேலை. பார்த்தீங்களா, இது ஒரு ரூம் 10க்கு 10 ரூம் உண்டு. ஸோ இதுக்கும் டிசைன் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. பேஸ்ட் வச்சு டேப் ஒட்டி பள்ளங்கள் அது இதுகள் ஷேப்பெல்லாம் எடுத்து செய்கிறது தான் எங்களுடைய வேலை. ஓகேவா, இப்போ நம்ம வெள்ளவத்தையில் வந்து நம்ம லொக்கேட் ஆகி இருக்கிற இடத்தை அப்படியே சுற்றி வளைச்சி எல்லா வீடியோவும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம பண்ணுற வேலையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிட்டேன். ஜிப்சன் வேலை, பெயிண்டிங் வேலை, ஆர்ட் வேலை எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ இந்த வேலை வந்து எங்கள் பொஸ் வந்து ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்க வேலை. ரீசெண்டாக இல்லை, முதல்ல பண்ணிகிட்ருக்கிற வேலை. ஸோ இவங்களோட கனெக்ட் ஆகி எனக்கு ஒரு 3 மாதம் அப்படி தான் ஆகியிருக்கு இவங்களோட கனெக்ட் ஆகி. ஸோ இதையும் உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் இல்லாட்டி பழசாக வந்தால் இல்லாட்டி முதலே வந்திருந்தால் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து என்னுடைய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை வந்து ரொம்ப நல்லவன் ப்ளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி லைக்கும் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, நான் பேசும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கொமெண்டையும் நீங்கள் அதில் அதையும் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர், நல்லா இருங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். பாய், சி யூ. அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு மிச்சத்தை பற்றி கதைக்கிறேன். டாட்டா.